வணக்கம். ஆன்மீக சிந்தனையாளர்கள், பக்தி நிலையில் இருக்கிற ஆலயங்களில் பிரபஞ்ச ஆற்றல் நிறைந்திருக்கும். உண்மை. ஆலயங்கள், மசூதிகள், தேவாலயம் இதுகளில் இறை வழிபாடு புனிதத்தன்மையோடு நடக்கும்போது பிரபஞ்ச அருள் கதிர் பரவி இருக்கும், நிறைந்திருக்கும், சூழ்ந்திருக்கும். அதே நேரத்தில் இந்த கோயில்களில் அல்லது சர்ச்சைகளிலோ அல்லது மற்ற பள்ளிகளிலோ பலியிடும் நிலை இருக்கும்போது அங்கு பிரபஞ்ச ஆற்றல் இருப்பதில்லை. உயிர் பலியிடுதல், அதாவது விலங்குகளை பலியிடும் நிலை இருக்கும் ஸ்தலங்களில் பிரபஞ்ச ஆற்றல் இருப்பதில்லை. அந்த புனிதம் அங்கே அமைவதில்லை. அதுதான் சில பேர் சில நிலையில் சில கோயில்களில் பலியிடும் பீடம் தனியாக வச்சுருப்பாங்க. கோயிலுக்கு முன்போ இல்லாட்ட கோயிலுக்கு பக்கத்துலேயே வைக்க பீடத்தை தனியாக வைப்பாங்க. பலிகளை செய்யக்கூடிய பலி ஒழுங்க அந்த பலியிட நிலை இருக்குது பாருங்க, வெட்டுவது அது தனியாக தான் இருக்கும். சில கோயிலில் கோயிலுக்கு முன்னாடியே ஒரு கருப்பு நிறத்தில் மேலே ஓங்கி நிற்கும், அதில் தான் பலியிடுவாங்க. ஒரு கம்பு மாதிரியாக பண்ணியிருப்பாங்க. அது அங்கே இந்த சிறு தெய்வங்களுடைய வழிபாடு இருக்கும், அதில் பலியிடுவாங்க. அது மற்றும் ஆக்ரோஷ நிலை உள்ள வழிபாடுகளாக இருக்கும். அங்கே இந்த பலியிடுவது அதிகமாக இருக்கும். அப்படி பலியிடும் நிலையில் உள்ள ஸ்தலங்களில் பிரபஞ்சாற்றல் இருப்பதில்லை. அதனுடைய நிலை அந்த இரத்த தொடர்பான வாசனைக்கு அந்த தொடர்புடைய தீய நிலை வேற வந்துவிடும். அங்கே பிரபஞ்ச ஆற்றலுக்கு இருப்பதற்கு